ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 7வது ஆண்டு நினைவு நாளையொட்டி மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7வது ஆண்டு நினைவு நாளையொட்டி மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். மலர்களை தூவி அவரது திருவுருவப் படத்திற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக அமைதி பேரணியும் நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினுடன் திமுகவைச் சேர்ந்த மூத்த அமைச்சர்கள், முக்கியமான நிர்வாகிகள் மற்றும் எம்பி கனிமொழி உள்ளிட்டோரும் உடனிருக்கின்றனர். கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தொடர்ச்சியாக ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் முதல் மெரினா வரை அமைதி பேரணியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதையொட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.